சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜ் குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போலீஸ் முன்னாடியே என் தம்பி யார் தெரியுமா, அவன் வந்தானா என்ன நடக்கு தெரியுமா என பில்டப் கொடுத்து கொண்டிருக்கிறார் மனோஜ். உடனே அண்ணாமலையும் முத்தும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. உடனே முத்து அந்த டிராஃபிக் போலீஸை பார்த்து என் மேலே இருக்க கோபத்தை அவங்கிட்ட காட்டிகிட்டு இருக்கியான்னு கேட்குறாரு. அதற்கு அருண் அவன் அண்ணன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் என்று சொல்கிறாரு. நீ ரவுடியா குடிகாரன் இப்படித்தான் பசங்களை வளர்ப்பாங்களான்னு அண்ணாமலையை பார்த்து அந்த அருண் கேட்குறாரு. உடனே அண்ணாமலை எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகிறாரு. அவனை விட்டுடு என்று முத்து அந்த டிராஃபிக் போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, கோர்ட்டில் வந்து பார்த்துக்கோங்க என்று சொல்லிட்டு அருண் உட்கார்றாரு. அண்ணாமலை முத்துவிடம் நீ கொஞ்ச நேரம் வெளியே இருப்பா முத்து என்று சொல்கிறாரு. என்று சொல்லிட்டு உடனே அண்ணாமலை அருணிடம் சென்று ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், குடும்பத்தில் இருக்க பிரச்சனையால் இப்படி பண்ணிட்டேன், அவன் நல்ல பையன் என்று சொல்லி அவன் பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அதற்கு அருண் எஸ்ஏ வருவாங்க, அவங்கக்கிட்ட பேசிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. உடனே கொஞ்ச நேரத்தில் எஸ்ஏ வந்தவுடன் அண்ணாமலை நடந்த விஷயங்களை சொல்லி அவரிடம் மன்னிப்பு கேட்குறாரு. உடனே அவர் அருணை கூப்பிட்டு அவன் ஏதோ குடிச்சிட்டு தப்பாக பேசிட்டான், ஒரு அப்பாவோட பாசம் அவர் கண்ணில் தெரியுது, அவனை அனுப்பிவிடு என்று சொல்ல மனோஜோட சட்டையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை மனோஜோட நிலைமையை கண்டு உடஞ்சி போய் கண்கலங்கி கொண்டு சட்டையை மாட்டிட்டு வெளியில் கூட்டிட்டு வராங்க. வெளியில் இருக்க முத்து என் மேலே இருக்க பிரச்சனையில் அவனை அடிச்சிருக்காங்க என்று சொல்ல உடனே அண்ணாமலை மனோஜை அழைத்து வந்த பின் அவரை காரில் ஏற்றுறாங்க. வீட்டுக்கு வராங்க. மனோஜ் கார்லேருந்து இறங்கிலேருந்து உலகிக்கிட்டே இருக்கார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா அம்மா என கூப்பிட்றாரு மனோஜ். அம்மா தான் இல்லையே என்று முத்து சொல்ல வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா என்று கேட்குறாரு. நான் தான் இருந்தேன், எனக்கு தெரியாது என்று கேட்க நான் சொல்கிறேன் என் பொண்டாட்டி பொய் சொல்லிட்டா, அதனால தான் அம்மா போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இதே எவ்வளோ நேரம் தான் சொல்லுவேன் என்று சொல்கிறாங்க. உடனே மனோஜை உளறிக்கொண்டே இருக்க முத்து அவரோட ரூமில் படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அண்ணாமலை உடஞ்சி போய் உட்கார்றாரு. நான் கஷ்டப்பட்டு 3 பேரையும் படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நான் நினச்சேன், ஒருவேளை நான் வளர்த்தது தான் தப்பா என்று கண்கலங்குறாரு அண்ணாமலை. எனக்கு நிம்மதியே இல்லை, ஒரேடியாக கண்ணை மூடும்போது தான் எனக்கு நிம்மதி இருக்குமான்னு கேட்குறாரு. உடனே எதுக்குப்பா அழுகுறீங்கன்னு முத்து சொல்கிறாப்புல. இப்படியெல்லாம் பேசுகிறா என்று பதறி போன முத்து குடும்ப பிரச்சனை தான் வளர்த்தாம்பா செய்யும் என்று சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை இது சரி செய்யணும்னா நான் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாரு முத்து. இல்லை நான் போகிறேன்ப்பா அண்ணாமலை சொல்கிறாரு. ஏற்கனவே மனோஜ் வேற குடிச்சிருக்கான், வீட்டில் யாருமே இல்லை, மீனா மட்டும் தனியாக இருக்கா, அவனை வேற பார்த்துக்கணும், நீ பார்த்துக்க முத்து, நான் போய் அம்மாவை போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. மறுபக்கத்தில் அருண் பைக்கில் போகிறாரு. பஸ் ஸ்டாப்பில் சீதா நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. கொஞ்சம் தூரமாக சென்று பைக்கை நிறுத்தி சீதாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. சீதா, கொஞ்சம் தூரத்தில் தள்ளி நின்று நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசிகிட்ருக்கேன், நீ இன்னும் எவ்வளோ நாள் தான் என்கிட்ட லவ்வை சொல்லாமல் இருப்ப, நானும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு அருண். நான் இப்போ பக்கத்தில் வந்து வண்டியை நிப்பாட்டுறேன், நீ வண்டியில் ஏறினா லவ்வுக்கு சம்மதம்னு நான் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி அருண் உடனே பக்கத்தில் போய் வண்டியை நிறுத்துறாரு. வண்டியில் சீதா ஏறினாங்களா இல்லையா, என்ன செய்ய போகிறாள் என்பதோட பரபரப்பாக இன்றைய எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிறகடிக்க ஆசை சீரியலில் உள்ள அடுத்தடுத்த எபிசோடுகளை பார்ப்பதற்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.